ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு விஞ்ஞானி ஒருவர் இந்த வெள்ளிக்கிழமைகள் ஓதுவாங்களே, 2 சூறா ஓதுவாங்க பள்ளியில் ஜும்மா தொழுகையில். ஒன்று சப்பீஸ்ம ரப்பிக்கல் அலா, இன்னும் ஒன்று ஹல்லத்தாக்க ஹதீசுல் காஷியா. இந்த ஹல்லத்தாக்க ஹதீசுல் காஷியாவில் பின்னால வருது அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை இவர்கள் பார்க்க வேண்டாமா, பார்க்க மாட்டார்களா என்றொரு கேள்வி. அந்த விஞ்ஞானி யோசிக்கிறார், அரேபிய பாலைவனத்திலே குதிரை இருந்தது, ஆடு இருந்தது, கழுதை இருந்தது, இப்போ பல மிருகங்கள் இருந்தன. அவற்றை சொல்லாமல் ஏன் ஒட்டகத்தை அவர்கள் பார்க்க மாட்டார்களா என்று, ஒட்டகத்தை தூண்டப்படுகிறது என்று அவர் யோசித்து விட்டு ஒரு ஆய்வுக்கு இறங்குகிறார். அதை கொஞ்சம் தேடி பார்ப்போம் என்று ஒட்டகத்தை அவர் ஆய்வு செய்கிறார். ஒட்டகத்தை பார்த்தால் அவர் பிரமித்து போகிறார். முதலாவது, நாம் ஒட்டகத்தை எப்படி புரிந்திருக்கிறோம் என்றால், பொதுமக்கள் ஒட்டகம் தனக்கு தேவையான தண்ணீரை பல நாட்களுக்கு குடித்து வைத்துக் கொள்ளும் என்று. அவர் அது பற்றி ஆய்வு செய்யும் போது அவர் ஆச்சரியப்படுகிறார். என்னென்றால், ஒட்டகத்தினுடைய செல்கள் இருக்கிற, செல்லுன்னா கலன்கள். நம்முடைய உடம்பு சில செல்களால் உருவாக்கப்பட்டது. அது மாதிரி ஒவ்வொரு படைப்பும் செல்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். ஒட்டகத்தினுடைய செல்களை, அந்த கலன்களை எடுத்து ஆய்வு செய்கிறார். ஏனைய மிருகங்கள் மனிதர்களுடைய செல்களை விட வித்தியாசமானது. அவருக்கு ஷொக்காது. அந்த செல்லினால் தான் தண்ணீர் இல்லாமல் ஒட்டகம் இருக்கிறது என்பதை அவர் கண்டுபிடிக்கிறார். ஒட்டகம் தண்ணீரை குடித்து 3 நாளைக்கு சேமித்து வைத்தல் என்பது ஒரு பிழையான கருதுகோள். இதுதான் அதற்கு காரணம் என்று சொல்கிறார். இன்னும் தேடுகிறார். தேடி பார்த்தால் ஒட்டகம் பாலைவனத்தில் போகிறது. நீங்க ஹஜ் உம்ராவுக்கு போனா, சில நேரம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போற வழியில பாலைவனத்தை பார்த்திருப்பீர்கள். வெறும் மணல் நிறைந்த பாலைவனம். அங்க அரபு நாட்டில் இருந்தவங்களுக்கு தெரியும், ஒரு சீசன் வரும், சாண்ட் ஸ்ட்ரோம், புழுதி சூறாவளி அடிக்கும். அப்ப பாலைவனத்தில் இந்த ஒட்டகம் போய்கொண்டிருக்கும் போது புழுதி சூறாவளி அடிக்கிறது. ஆனால் ஒட்டகம் கண்ணுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. ஒட்டகத்தினுடைய கண்களை எடுத்து பார்க்கிறார். ஒட்டகத்தினுடைய கண்ணுக்குள் ஒரு லென்ஸ் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஏனைய மிருகங்களுக்கு இல்லாத ஒரு லென்ஸ் ஒட்டகத்திற்கு இருக்கிறது. அந்த லென்ஸை ஒட்டகம் என்ன செய்யும், புழுதி காற்று அடிக்கும் போது அப்படி எடுத்துடும், கண்ணுக்கு பாதிப்பில்லை. சுப்ஹானல்லாஹ். ஆச்சரியப்படுகிறார் இந்த முஸ்லிம் அல்லாதவர். இன்னும் இன்ட்ரெஸ்ட் வருகிறது. தேடுகிறார். தேடினால் ஒட்டகம் பாலைவனத்தில் போகும்போது ஒட்டகத்திற்கு தேவையான உணவுகள் என்று புண்ணாக்கு அதெல்லாம் அங்கே கிடையாது. பாலைவனத்திலே முட்புதர்கள் இருக்கும். அப்ப இந்த ஒட்டகம் அந்த முட்புதர்களைத்தான் சாப்பிடுகிறது. பொதுவாக மனிதன், மிருகம், பறவை எல்லாவற்றிலும் அவனுடைய வாயின் உட்பகுதி சாஃப்டானது. இப்ப நமக்கும் சின்ன ஒரு மீன் முள்ளு கூட குத்தினால் காயம் வந்துடும், பல்லு பட்ட காயமாயிடும். என்றால் நம்முடைய உடம்பில் ஆக சாஃப்டான பகுதி வாய் உள்பகுதி. அதே போலதான் மிருகங்களுக்கு. ஆனால் இந்த ஒட்டகம் முட்களை சும்மா சிம்பிளாக எப்படி சாப்பிடுகிறது என்று அவர் யோசிக்கும் போது, அந்த ஒட்டகம் போய் ஒரு முள்ளை கடிக்கிறது. கடித்தவுடன் அந்த முள்ளு அதனுடைய உதடுகளில் குத்துகிறது. குத்தினோன்னு ஒரு சுரப்பி சுரக்கிறது. சுரந்துடனே அப்படி வாய் திமுத்து போகிறது. ஒட்டகத்தினுடைய வாய் திமுத்து போகிறது. ஆச்சரியப்படுகிறார். இன்னும் தேட வேண்டும் என்ற ஆசை அவருக்கு வருகிறது. ஒட்டகத்தினுடைய வாயை பார்க்கிறார். ஒட்டகத்தினுடைய வாய் அமைப்பு எப்படினால், பெரிய வாய், நம்முடைய கை மாதிரி. கீழே ஒரு நெல்மணியை போட்டால் இப்படி கையால இப்படி எடுக்க முடியாது. ஒரு நெல்லை போட்டுட்டு இப்படி எடுத்தீங்கன்னா வராது. அதனால் விரலால் எடுத்தா தான் வரும். ஆனால் ஒட்டகத்தினுடைய வாய் நம்முடைய கை மாதிரி இருக்கு. ஆனால் இப்படி போடப்படக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுக்கிற அளவுக்கு அதனுடைய வாய் அமைப்பை அல்லாஹ் படைத்திருக்கிறார் என்று ஆச்சரியப்படுகிறார். அதற்கு பிறகு இன்னும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிறது. பார்க்கிறார் ஒட்டகத்தின் குளம்புகள், பாதம். பொதுவாக ஒரு மாட்டை நீங்கள் இந்த ஒரு ரஃப்பான தரையில் துரத்தினால் வேகமாக ஓடும். கடற்கரையில் கொண்டு போய் மாட்டை துரத்தினால் ஓடாது, புதைந்து விடும். என்னால் அதனுடைய பாதம் அப்படித்தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒட்டகத்தின் பாதம் இதற்கு மாற்றமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. பாலைவனத்தில் அந்த மணலிலே புதையாமல் போகக்கூடிய முறையில் அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. இன்னும் இவருக்கு ஆச்சரியம் வருகிறது. இன்னும் தேடுகிறார். ஒட்டகம் என்ன செய்கிறது என்றால்,
அந்த காலத்தில் இருந்த பெரிய வாகனம் ஒட்டகம்தான். மக்காவிலிருந்து பாலைவனத்தின் வழியாக ஷாமுக்கு செல்லும், பலஸ்தீன் ஏரியாவுக்கு போகும்போது காற்றடிக்கும். அப்ப கால அடையாளங்கள் எல்லாம் அழிந்துவிடும். எல்லாம் ஒரே இடம் மாதிரி தான் இருக்கும். எல்லாமே போன ஒட்டகம் அதே வழியினால் திரும்பி வரும். சுப்ஹானல்லாஹ். எந்த வழியால் அந்த ஒட்டகம் போனதோ அதே வழியினால் அந்த ஒட்டகம் திரும்பி வருகிறது. இது எப்படி சாத்தியம் என்று யோசித்து பார்க்கிறார், ஆய்வு செய்கிறார். ஒட்டகத்தினிடையே இருக்கக்கூடிய இந்த ஸ்னீசிங் பவர், அதாவது மோப்ப சக்தி, அந்த மோப்ப சக்தி வித்தியாசமானது, அதை மணந்து கொண்டு வருகிறது என்று கண்டுபிடிக்கிறார். இப்படி அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் என்கிற ஒரு வசனம் இந்த மனிதரை தேட வைத்தது. பல கேள்விகளுக்கு விடை காணுகிறார். இன்றைக்கு நமக்கு வீட்டில் பொருளாதார பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை என்று புலம்புறம், ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், மனைவியோட சண்டை பிடிக்கிறோம், நீ என்னத்தை கொண்டு வந்தா என்று கேட்கிறோம், தொழில் இல்லைன்னு மனைவி நம்மளை போட்டு திட்டுறா, ரைட்? குடும்பத்துக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வருது, தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாகிறோம், மன விரக்திக்கு போறோம், எல்லாம் பொருளாதார பிரச்சனையை வைத்து. இதுக்கு என்ன தீர்வு என்று அன்புள்ள சகோதர சகோதரிகளை, நம்மில் யாராவது இதற்குரிய தீர்வை குர்ஆனில் தேடி பார்ப்போம் என்று குர்ஆனை எடுத்து உட்கார்ந்து படித்திருக்கிறோமா என்றால் இல்லை. குர்ஆனில் நம்முடைய அனைத்து பொருளாதார பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி பொருளாதாரத்தை பேண வேண்டும், எப்படி பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும், எப்படி பொருளாதாரத்தை தேட வேண்டும், எப்படி பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை பெற வேண்டும், அழகிய வழிமுறைகள். பொருளாதாரம் எதனால் அழியும், பொருளாதாரம் எதனால் வளராமல் விடும், எல்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. நோய் வருகிறது, நோய் வந்தால் ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், முழுக்க முழுக்க டாக்டர்களிலே தங்கி இருக்கிறோம். ஆனால் குர்ஆனிலே இதற்கு என்னுடைய நோய்க்கு என்ன தீர்வு சொல்லப்பட்டிருக்கிறது என்று தேடுவதில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன். குர்ஆனிலே மூமின்களுக்கு ரஹ்மத்தை நாம் இறக்கியிருக்கிறோம், ஷிஃபாவை, நோய்களுக்கு நிவாரணியை. உலமாக்கள் அதற்கு விளக்கம் சொல்லும் போது உள நோய்களுக்கும் உடல் நோய்களுக்கும் மருந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். நமக்கு நம்பிக்கை இல்லை. சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறதே சகோதரிகளே, சகோதரிகளே, ஒரு அற்புதமான ரெமெடி, ஒரு அற்புதமான நோய் நிவாரணி. அது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருவருக்கு தேள் கொட்டி விட்டது, அவருடைய உடம்பில் அந்த விஷம் கலந்து விட்டது. கஷ்டப்படும் போது அதற்கு அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி சிகிச்சை செய்தார்கள். குணம் கிடைத்தது. அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அங்கீகரித்தார்கள். நமக்கு என்னடா, பெனடோல், பெனடின், பாராசிட்டமோல், ஆன்டிபயோட்டிக், டாக்டர், இவர்களில் தான் நம்பிக்கை இருக்கிறது. பணத்தை கொண்டு போய் கொட்டி 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 அவர்களிடம் நிற்கிறோம். எந்த ஒரு வீட்டிலும் ருக்கியா என்கிற ஒரு விஷயம், இந்த ருக்கியா என்ற சொல்லே தெரியாத நிலையில் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற மார்க்க விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஏனைய நண்பர்களும் பயன்பெற அவர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள். மேலும் மார்க்க சம்பந்தமான சந்தேகங்கள், உங்களுடைய கேள்விகளை கமெண்டில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய பதில்களை மிக விரைவில் தருவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம்.